ஸோ நான் இந்த கிளாஸ்ல அப்படிகள் 5வது கொஸ்டின் பார்க்கணும். முழுக்கூட்டிக்கான தர்க்க சுற்றை 2 அரைக்கூட்டியின் உதவியுடன் அமைக்க அனைத்து உள்ளீடுகளையும் வெளியீடுகளையும் தெளிவாக காட்டுக. நீங்க சொல்லுங்களேன். இப்ப நாங்க ஃபுல் அடருக்கான சீக்கூட்ட 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணி தரணும். இது நான் வரலடா எக்ஸாமுக்கு. ஃபுல் அடருக்கான சீக்கூட்ட 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணிக்கிறது இன்னும் வரல. மேபி வரலாண்டா ரெடியா இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்லேசான கேள்வி தானே இது. ரைட். சொல்லுங்க அப்ப நீங்க. நாங்க இப்ப ஃபுல்லடருக்கான சேகுட்களுக்குள்ள பிள்ளைகள் நார்மலி நாங்க படிச்சிருக்கோம். 2 விதமான அவுட்புட் எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஒன்று என்ன? ஒன்று சம்மைங்கிற வெளியீடு. சம் யாருக்கு சமன்? எக்ஸோருக்கு. இது ஃபுல் அடர்ங்கிறதால ஏ எக்ஸோர், பி எக்ஸோர், சி அப்படின்னு சொல்லக்கூடிய விளைவானது எங்களுக்கு கிடைக்கும். அதே போல கேரி அவுட் யாருக்கு சமன்? சி அவுட். நார்மலி ஏபி பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி ஏசிக்கு சமன். பட் நான் வந்து 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணிக்கிறக்குள்ள நான் என்ன கோவை யூஸ் பண்ணணும்? ஏ எக்ஸோர் பி இன்டு சி பிளஸ் ஏபிங்கிற கோவையை யூஸ் பண்ணணும். இவரை யூஸ் பண்ணா மாத்திரம் பிள்ளைகள் நாங்க 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் அடருக்கான தர்க்க சுற்று நாங்க கேளலாம். ஓகே, இது கடுமை ஈஸியான நாங்க அழகா படிச்சிருக்கோம். ஸோ ஏபிங்கிறது பிள்ளைகள் எங்களுக்கான இன்புட், ஏங்கிற இன்புட், பிங்கிற இன்புட். இது ஹாஃப் அடருக்கான. நான் ஃபுல் அடரை ட்ரா பண்ண போறேங்கிறதால சிங்கிற இன்புட்டை நாங்க யூஸ் பண்ணுவோம். சவுண்ட் கிளியரா கேக்குதாடா? அப்படி இல்லைன்னா நான் மைக் போடவா? சவுண்ட் போதாம கிளியர். கேக்குதானே? ரெஸ்பான்ஸ் ஏர்லியா பண்ணீங்கன்னா அப்படியே நாங்கள் ஏர்லியா முடிக்கலாம் கொஷின்ஸ். கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. நான் வந்து மைக் போடுறேன். இப்போ செக் பண்றீங்களா? இப்போ ஓகே ஓகே தான். ஸோ இங்க நாங்க ஃபுல் அடர பிள்ளைகள் 2 ஹாஃப் அடரை யூஸ் பண்ணிக்கிறக்குள்ள நாங்க கேரி அவுட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டிய கோவை வந்து ஏஎக்ஸ் ஒரு பி இன்டூ சி பிளஸ் ஏபிங்கிற கோவை. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் முதலாவது ஹாஃப் அடரை ட்ரா பண்ணுவோம். ஹாஃப் அடருங்கிறது என்ன? ஹாஃப் அடருங்கிறது 2 உள்ளீடுகளை கூட்டும் செயற்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தர்க்க சுற்று தான் ஹாஃப் அடர். ரைட். ஸோ ஏயையும் பியையும் நான் எக்ஸோர் பண்ண போறேன். கிளியர்? இது இப்போ ஹாஃப் அடரை பார்த்தோம்னா பிள்ளைகள் ஹாஃப் அடர்லையும் செம்மையா இருந்துச்சு எக்ஸோருக்குன்னே. ஸோ ஏ எக்ஸோர் பிங்கிறது இதனால வரக்கூடிய விளைவு. கிளியர்? ரைட். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடருக்கான சம் டன். கேரி அவுட் யாருக்கு சமன் பிள்ளைகள்? ஏ இன்டூ பிக்கு சமன். அப்போ நான் ஏயையும் அதே போல் பியையும் வந்து நான் பாஸ் பண்றேன் பிள்ளைகள். ஸோ இதால வர அவுட்புட் யார் எங்களுக்கு? ஏ இன்டூ பி. ஃபுல் அடருக்கு போகல, ஃபுல் அடர்ல எக்ஸோர் யாருக்கு சமன்? ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சிக்கு சமன்.
பட் கொஞ்சம் நல்லா அழகா பார்ப்பீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் விளங்கும் உங்களுக்கு. இதனால எங்களுக்கு வார விளைவு யாருன்னு பார்த்தால் ஏஎக்ஸோர் பி. இவரோட நான் சி எக்ஸோர் பண்ணணும்னா இந்த வந்த விளைவோட மீண்டும் நான் சி ஒன்றுக்கான லைன் எடுத்து பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. சிக்கான லைன் எடுத்து அந்த சிக்கான லைனை நான் இவரு கூட பாஸ் பண்ணா சரிதானே பிள்ளைகள், ரைட்? இப்போ இந்த வார அவுட்புட்டோட மீண்டும் நான் ஒரு எக்ஸோரை வந்து மேற்கொண்டு அனுப்புவனாக இருந்தால் இதற்கூடாக வார விளைவு யாருக்கு சமனா இருக்கும்? நாங்க இதுக்கு முதல் வந்த ஏ எக்ஸோர் பியோட மீண்டும் நான் எக்ஸோர் பண்றேன்னு யார பிள்ளைகள்? சிஏ. அப்ப இது என்ற சம்முக்கு சமன் தான். கேரி அவுட் யாருக்கு சமன்டா பிள்ளைகள்? ஏ எக்ஸோர் பியோட சியை நான் மல்டிப்ளை பண்ண போறேன், பெருக்க போறேன். ஏ எக்ஸோர் பி பிள்ளைகள் இங்க இருக்கு பாருங்க. ஏ எக்ஸோர் பி, ரைட்? ஏ எக்ஸோர் பி எங்களுக்கு வருது பிள்ளைகள். ஏ எக்ஸோர் பி அழகா நாங்க ட்ரா பண்ண நினைச்சதுதான்டா. நாங்க எல்லாம் அழகா படிச்சு தான் இருக்கோம், ரைட்? ஸோ ஏ எக்ஸோர் பி ஓகே, இங்க இருக்கு பாருங்களேன் எக்ஸோர் பி. இதை நான் மார்க் பண்ணி இங்க இருந்து ஒரு ஏ எக்ஸோர் பி எடுக்கு, சரியா? டன். ஏ எக்ஸோர் பி அதோட யாரை பெருக்கணும்? இன்டூ சி. அப்ப சி இங்க வருதா இல்லையா? ரைட். இந்த வார சில இருந்து ஒரு கனெக்ஷன் ஏ எக்ஸோர் பி இன்டூ சி. இப்ப அடுத்த ஹாஃப் ஆர்டர் டன். பிளஸ் ஏபிக்கு சமன். ஏபி எங்க வருது பிள்ளைகள்? இங்க இருக்கு ஏபி. அப்ப இந்த ஏபி அப்படியே கூட்டிட்டு வந்து இவரோட கனெக்ட் பண்ணோம்னா சரி. பிளஸ் ஏபி என்று சொன்னா இது என்ன கேட்? ஆர் கேட். இது எங்களுக்கு சி அவுட்டுக்கு சமன். ஓகே, here we have only two half orders, right? First half order வந்து எங்க இருக்கு பிள்ளைகள்? இங்க இருக்கு பாருங்க. இது முதலாவது half order, right? அதே போல இரண்டாவது half order எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது எங்கட செகண்ட் half order. ஓகேவாடா? சின்ன கொஸ்டின் யாருக்கு டவுட் இருந்தா கேளுங்களா? ரைட். கீழே தரப்பட்டுள்ள எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பை கருத்தில் கொண்டு கீழுள்ள உண்மை அட்டவணையை பூரணப்படுத்துக. பொதுவாக பிள்ளைகள் நாங்கள் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பை வந்து நேன் கேட்டையும் பயன்படுத்திக்கிறலாம், நார் கேட்டையும் பயன்படுத்திக்கிறலாம். அதில் ஃபிளிப் ஃப்ளாப்பில் நார் கேட்டை பயன்படுத்திக்கிற பொழுது இதானே நார் கேட், ரைட்? நார் கேட்டை பயன்படுத்தி நாங்கள் ட்ரா பண்ணக்குள்ள பிள்ளைகள் அந்த இன்புட் போடுற மெத்தட் இருக்கு தானே, எஸ்ஆர்ஆன்னு சொல்லி கேஸ். அப்போ இது இங்கே வருவார், இந்த இடத்துக்கு இவர் வருவார். நாங்கள் நார் கேட்டை கீழக்குள்ள பொதுவாக ஆரை மேலே போட்டு எஸ்ஸை கீழே போடுவோம். பொதுவாக ஆரை மேலே போட்டு எஸ்ஸை கீழே போடுவோம். எஸ்ஆர் போட்டா பிள்ளையாண்டு கேட்டா பிழை இல்லை, எங்களுக்கு நாங்கள் போடுற மாதிரி தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, கேஸ் இல்லை. பட் பொதுவாக போடுவது நார் கேட்டுக்கு ஆறு மேலுக்கு போட்டு எஸ்ஸை கீழே போடுவாங்க, நேன் கேட்டுக்கு வந்து எஸ்ஸை மேலே போட்டு ஆரை கீழே போடுவாங்க. இதுதான் அந்த போடுற ஆர்டர் உண்டு. மாற்றி போட்டது பிரச்சனை இல்லை, எப்படி உங்களுக்கு வார விட வந்து ஒன்றை தான் வரும் பிள்ளைகள், ஆனால் நிலைகளுக்கான இடங்கள் வந்து மாறும், அவ்வளோதான், ரைட்? நான் உங்கள்கிட்ட ஸ்டார்ட்லேயே சொல்லியிருக்கேன்னா இப்போ ஃபிளிப் ஃப்ளாப்புங்கிற பொழுது பிள்ளைகள் ஃபிளிப் ஃப்ளாப்பை நாங்கள் பூரணப்படுத்தக்குள்ள நான் மற்ற போர்டை ஷேர் பண்ணுறேன் இல்லைங்க, அதில் ஈஸி உங்களுக்கு மூமெண்ட்டும் உங்களுக்கு தெரியும் தானே, ரைட்? மூமெண்ட்டும் உங்களுக்கு தெரியறதால அந்த மூவிங்கை காட்டுறதுக்காக பிள்ளைகள் நான் இதை கொஞ்சம் காப்பி பண்ணி மற்ற இடங்களுக்கு மாத்துறேன், ரைட்? ஃபிளிப் ஃப்ளாப்பை போல லேசான பாட்டு எதுவுமே இல்லை, டன். சரி பார்த்துக்கோங்களா, இதில் வந்து இப்போ நார்மலாக பிள்ளைகள் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் ஃபிளிப் ஃப்ளாப். இப்போ ஃபிளிப் ஃப்ளாப்பை பொறுத்தவட்டில் ரைட், ஃபிளிப் ஃப்ளாப்பை பொறுத்த மட்டும் எங்களுக்கு இப்போ எஸ்எம்ஆர் வந்து நான் இன்புட்டாக யூஸ் பண்ணுறேன், அதற்கு ஏற்ற போல கியூ பார் ஆகிய விளைவுகள் எங்களுக்கு வந்திருக்க பிள்ளைகள். நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய போகிறோம்டா. ஸ்டெப் நம்பர் 1, விச் ஒன்? திஸ், ரைட்? ஸ்டெப் நம்பர் 1ல் எஸ்ஸுக்கு என்ன பெருமானம் போகுது பிள்ளைகள்? 0 போகுது. அப்போ நான் ஆர்டர் படி போட்டு வரேன்னா 1 by 1 போட்டு வரேன் இன்புட்டு. அப்போ தொங்கல் போடுவோமா? ரைட், கேஸ் இல்லை. முதலாவது 0 போகுது யாருக்கு? எஸ்ஸுக்கு. ஆருக்கும் என்ன போகுது பிள்ளைகள்? ஆருக்கும் 0 போகுது. ஓகே, ஸ்டெப் நாங்கள் பார்க்குற மெத்தட் இங்க இருந்து பார்க்கணும், மேலிருந்து. இந்த 0 ஆனது அங்கால நொட்டாகும்டா பிள்ளைகள், எங்களுக்கு வார விளைவு என்ன? 1. நாங்கள் நேரடியாகவே கியூட விளைவு போடலாம். யார பிள்ளைகள்? 1. அந்த 1 பிரிண்ட் பண்ணிட்டு அந்த 1 அப்படியே எங்களுக்கு இது கூட வருவாரா? இது கூட வந்து இந்த 1 எங்களுக்கு எங்க போகும்டா பிள்ளைகள்? இங்க போகும், ரைட்?
ஐ மீன் இந்த 1 அப்படியே வந்து இது கூட அப்படியே போகுது. இப்ப சொல்லுங்க 1ம் 0வும் போனா 1ம் 0வும் பெருக்கப்பட்ட 0 0 பார் என்ன பிள்ளைகள்? 0 பார் என்னடா 1. எப்படி இந்த 1 அப்படியே இது கூட வந்து இது கூட போறார். அப்ப 1ம் 0வும் பெருக்கப்பட்ட பிள்ளைகள் 0 0 பார் எங்களுக்கு என்ன 1. அப்ப கியூட பார் எங்களுக்கு என்ன 1. இது முதலாவது ஸ்டெப்ஸ் எங்களுக்கு டன். இரண்டாவது நிலையில எஸ் மாறல. எஸ்க்கு 0 தான் இருக்கு. ஆனா யாரு மாறிருக்குன்றால் ஆறின் விளைவுகளுக்கு மாறிருக்கு, இன்புட்டுங்களுக்கு மாறிருக்கு. ஆருக்கு என்ன கொடுத்துருக்கேன் 1 கொடுத்துருக்கேன். இப்ப சொல்லுங்க இந்த 0 ஆனது நொட் ஆகினால் அங்கால வார பெருமானம் யாரு பிள்ளைகள் 1. அப்ப கியூட பெருமானம் என்ன 1. அந்த 1 ஆனது அப்படியே வந்து இது கூட போகுது. இப்ப சொல்லுங்க ஒன்றால ஒன்றை பெருக்குனா பிள்ளைகள் ஒன்று ஒன்றுட பாருனடா 0. இது நேண்டுங்கிறதால பிள்ளைகள் பெருக்கி போட்டு பார் போடும். இந்த ஒன்று அப்படியே வருது வந்தா ஒன்றோட ஒன்றை பெருக்குனா பிள்ளைகள் ஒன்று ஒன்றுட பாருன 0. அந்த பூச்சியத்தை வேணும்னா நீங்க மேல கொண்டு போடலாம், கொண்டு போய் பார்க்கலாம் செக் பண்ணி. அப்படியே அந்த பூச்சி மேல போகும், மேல போனா 0வும் 0வும் பெருக்கப்பட்ட 0 0 பார் என்ன 1. கரெக்டா வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. பட் கவனம்டா கீழே இருந்து மேல பார்த்து போக கூடாது, மேல இருந்து தான் கீழே பார்த்து வருது. ஓகே, இதுவும் எங்களுக்கு டன். இப்போ மூணாவது ஸ்டெப்ஸ்ல பிள்ளைகள் 1 பூச்சிய போகுது, எஸ் நாங்க மாத்திரம் யாராக 1ஆ மாத்திரம். அதே மாதிரி 6ஐ நாங்க மாத்திரம் எப்படி பிள்ளைகள் 0மாக மாத்திரம். ரைட், 6 எங்களுக்கு இப்ப 0. 1 அங்கால நொட்டாயினா பிள்ளைகள் கியூ கூடாக வார விளைவு வந்து 0. மூணாவது இடத்துல கியூ எங்களுக்கு 0. அந்த 0 ஆனது அப்படி இங்க வருது இல்லையா? 0வையும் 0வையும் பெருக்குனா 0 0 பார் பிள்ளைகள் 1. அப்ப கியூட பார் எங்களுக்கு 1. அந்த 1 அப்படியே மேல கொண்டு போங்க, கொண்டு போனா 1 into 1 எங்களுக்கு 1 1 பார் பிள்ளைகள் 0. எப்படி பார்த்தாலும் சேம். அதே போல த ஃபைனல் ஸ்டெப்ஸ் 2க்கு 1 போகுது பிள்ளைகள், எங்களுக்கு எஸ்ஸுக்கும் 1 போகுது, ஆருக்கும் எங்களுக்கு 1 போகுது. இந்த 1 அங்கால நொட்டாயினா பிள்ளைகள் 0. அந்த அடிப்படையில கியூட ரிசல்ட் எங்களுக்கு 0. அப்படியே வந்து அந்த 0 இங்க வரப்போகுது பிள்ளைகள். 0 into 1 எங்களுக்கு 0 0 பார் பிள்ளைகள் 1. அந்த 1 அப்படி எங்களுக்கு மேல போகும், 1 into 1 எங்களுக்கு 1 1 பார் பிள்ளைகள் 0. அந்த 0 அப்படியே கீழே வரும், 0 into 1 எங்களுக்கு 0 0 பார் பிள்ளைகள் 1. மீண்டும் மீண்டும் நாங்க அப்படியே சுத்தி சுத்தி பார்ப்போம்னு சொன்ன பிள்ளைகள் எங்களோட விட மாறுமான்னு சொல்லி பார்த்தா விடைகள் எதுவுமே மாறாது. ஓகே, சின்ன ஒரு கொஸ்டின். நிலைகள் என்று சொல்லக்குள்ள பிள்ளைகள் நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கியூக்கு 1 வந்தா என்ன நிலை? அதே போல கியூக்கு 0 வந்தா என்ன நிலை? சொல்லுங்க. கியூக்கு 1 வந்தா செட், 0 வெரி குட். வந்தா கியூக்கு ரீசெட். 1 வந்தா செட் நிலை, கியூக்கு 0 வந்த பிள்ளைகள் ரீசெட் நிலை. அந்த அடிப்படையில கியூக்கு 1 எங்க வந்திருக்குன்னால் முதலாவது நிலையிலேயும் வந்திருக்கு, 2வது நிலையிலையும் வந்திருக்கு. அதுல முதலாவது நிலையானது செட் அல்ல. ஏன் இது செட் அல்லன்னு சொன்னா, நாங்க இன்புட் எதுவுமே பிள்ளைகள் 2 பூஜ்ஜியத்தை வழங்கினா 2 1 கிடைக்குமாக இருந்தால் இது இன்வேலிட் நிலை என்று சொல்லுவோம். என்ன நிலை? இன்வேலிட், செல்லுபடியற்ற நிலை. ஏன் இவரை நாங்க இன்வேலிட் அப்படின்னு சொல்றோம் பிள்ளைகள்? திங்க் பண்ணி பாருங்க. ஃபிளிப் ஃப்ளாப்ங்கிறது லைக் ஒரு ஸ்விட்ச், ஒரு ஸ்விட்ச் சிஸ்டம் தான் இது. ஓகே, ஒரு நிலைகளை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மெமரி பார்ட்டை கொண்ட ஒரு தர்க்க சுற்று தான் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? ஃபிளிப் ஃப்ளாப். அப்போ 0ன்னு சொன்னா விச் மீன்ஸ் நாங்க எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி அர்த்தம். லெட்ஸே இப்போ எங்களோட ஃபோன்ல வந்து ஃபோன்ல நாங்கள் வால்யூம் கூட்டுறதுக்கும் வால்யூம் குறைக்கிறதுக்கும் எங்கள்கிட்ட பட்டன் இருக்கா இல்லையா? இங்கால ப்ளஸ் இருக்கும் பிள்ளைகள், கீழுக்கு எங்களுக்கு மைனஸ் இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம்னா பிள்ளைகள் வால்யூம் கூடும், மைனஸை ப்ரெஸ் பண்ணுவோம்னா வால்யூம் குறையும். ரெண்டையும் ஒரே தடவையில ப்ரெஸ் பண்ணா மாற்றம் நடக்குமா? ரெண்டையும் ஒரே தடவையில ப்ரெஸ் பண்ண பிள்ளைகள் மாற்றம் நடக்குமா? இல்ல. இல்ல, எந்த மாற்றம் நடக்காது பாருங்க. நாங்க ஒன்று பிளஸ் நசிக்கணும் இல்லையா, மைனஸ் நசிக்கணும். ரெண்டையும் ஒருமிக்க நாங்க ப்ரெஸ் பண்ணோம்னா அழுத்துற டைம்ல எதுவுமே நடக்காது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நான் ரெண்டையுமே செய்யல, ரெண்டையுமே ஒன்றும் செய்யல, ப்ரெஸ் பண்ணாம இருக்கேன், ஆனா அவங்களுக்கு அவுட்புட் போய் விழுந்திருக்கு. இது சாத்தியமாடா? நான் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணல, அவுட்புட் போயிட்டு விழுந்திருக்கு, இது சாத்தியமா? இல்ல. இல்ல, அதனால அது இன்வேலிட் நிலை. இப்ப சொல்லுங்க, அப்ப இந்த 2வது நிலை யாரா இருக்கணும்? செட். வெரி குட், செட் நிலை. கியூக்கு 0 வந்த ரீசெட், அந்த அடிப்படையில இவரும் ரீசெட் இவரும் ரீசெட். எஸ், 2 பேரும் ரீசெட் தான். 2 பேரும் யாரு? ரீசெட் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் அவர்ல நீங்க ரீசெட் போட்டீங்கன்னு சொன்னா
மேலுக்கு வந்த அதே அவுட்புட் தான் நீங்க கீழுக்கு வந்திருக்கு. அதனால இந்த நிலை அந்த நிலை மாற்றம் மாறலைங்கிறதுக்காக not change என்று போட்டோம்னா சரி. கிளியர்? நாங்க ஃபிளிப் ஃப்ளாப்லாம் அழகா படிச்சிருக்கோம் இல்லையா? ரைட். தென் இப்போ எங்களுக்கு ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே, இதே நாங்க பார்த்தோம்னா பிள்ளைகள் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கான கேஸும் எங்களுக்கு முடியும். நான் நினைக்கிறேன்டா நாங்க பிளான் பண்ண மாதிரி பை நெக்ஸ்ட் வீக் நாங்க அடுத்த 100 MCQ டியூட்டை நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாரக்கிழமை நாங்க அதை முடிச்சிட்டோம்னா தம்பி, அதுக்கு பிறகு நாங்க ஃபாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம்னா சந்தோஷமா நாங்க அந்த ஒவ்வொரு லெவலாக தான் நாங்க போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டுக்கு டார்கெட் பி, அதுக்கு பிறகு டார்கெட் யாரு ஏ. அந்த டார்கெட் பியில் எங்களுக்கு யார் யார் இருக்கு? லெசன் 1 இருக்கு, லெசன் 2 இருக்கு, லெசன் 3 இருக்கு, லெசன் 4 இருக்கு. வேற சொல்லுங்க அப்போ. பைத்தன் இருக்கு, வெப் டெவலப்மெண்ட் இருக்கு. OS. இல்ல நம்மளோட இந்த பி டார்கெட்ல டிபிஎம்எஸ் இல்லையா? இவ்வளோத்தையும் படிச்சா நாங்க யார் எடுக்கலாம்? பி எடுக்கலாம். பிளஸ் ஏக்கு நாங்க டார்கெட் பண்ணக்குள்ள மற்ற யூனிட்டை பார்த்தாங்கன்னா சரி. நாங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸா போனோம்னா சரிடா, அந்த 3 மாத காலத்துக்குள்ள நாங்க இந்த பி பாட்டை முடிக்கணும். அடுத்த 2 மாதம் யாருக்கான டார்கெட்? ஃபுல்லா ஏக்கான டார்கெட். சரியா? டார்கெட்டை வந்து நாங்க ஒழுங்கா அடைஞ்சோம்னா சரி பிள்ளைகள். டன். இதுல நான் உங்களுக்கு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல அந்த ஓஎஸ் கால்குலேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்டா. கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. அதில் கண்டக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டு இனி சேனலில் லோகோலாம் போட்டு எடிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. இதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த சில பாட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். இது எதுன்னு சொன்னால் இப்போ அங்கே அந்த கால்குலேஷன் பார்ட். ஸோ நான் இதை வந்து அந்த என்ன சொல்றது ஃபுல்லாக வந்து இதை நான் உங்களுக்கு செஞ்சேன். சரி, எடிட் பண்ணி போட்டு அனுப்புறேன். 7 GB வந்திருக்கு ரெக்கார்ட் பண்ண ஃபைல். அப்போ 7 GBங்கிறது எவ்வளோ நேரம் ப்ராசஸாக எடுக்கும் போது தெரியாது. ப்ராசஸ் ஆகி முடிஞ்ச பிறகு நான் யூடியூப்ல ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ண பிறகு நான் உங்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுவேன். ஓகே, அப்போ அதையும் ஒருக்கா பார்த்து இந்த இந்த கால்குலேஷன் பார்ட்டை மட்டும் ஒருக்கா பார்த்து படிச்சுக்கோங்க. இது இப்போ 2025க்கு செய்கிற கிளாஸ் அது. ஓகே, அப்போ அதை ஒருக்கா பார்த்து படிச்சுக்கோங்க. அதையும் ஒருக்கா பார்த்து படிச்சு கொள்வீங்கன்னா ரிவிஷன் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கேயே நான் படிப்பு தான் இல்லைன்னு இல்லை, பட் எங்களுக்கு இப்படி படிச்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரைட், ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் பாருங்க பிள்ளைகள். அதில் முதலாவது நிலை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல நாங்க எஸ்ஸுக்கு 0 வழங்குறோம். எஸ் இங்க இருக்கு, எஸ்ஸுக்கு 0 கொடுக்குறோம். ஆருக்கு என்ன கொடுக்குறோம் பிள்ளைகள்? 0 தள்ளி போடுவோம். என்ன எக்ஸுக்கு 0 போகுது, ஆருக்குமே என்ன போகுது? 0 போகுது. அந்த 0 ஆறுல இருந்தா பார்க்கணுமா நாங்க? இந்த 0 அங்கால நொட்டா என்ன பிள்ளைகள்? வார ரிசல்ட் என்ன எங்களுக்கு? 1. அப்ப கியூட ரிசல்ட் எங்களுக்கு 1. அந்த 1 ஆனது பிள்ளைகள் அப்படி இங்க வரப்போகுது. 0த்தோட 1 கூட்டினோம்டா பிள்ளைகள் 1. 1ஓட பார் எங்களுக்கு என்ன? 0. அப்ப கியூட பார் என்ன எங்களுக்கு? 0. அந்த 0 அப்படி எங்களுக்கு மேல போகும் பிள்ளைகள். 0வோட 0 கூட்டினோம்டா 0. 0ஓட பார் எங்களுக்கு என்ன? 1. எப்படி பார்த்தாலும் சேம். இரண்டாவது ஸ்டெப்ஸ்ல பாருங்க, எஸ்ஸுக்கு 0 ஆருக்கு 1. ஆருக்கு 1, எஸ்ஸுக்கு 0. 1 எங்களுக்கு நொட்டாயின வார பெருமானம் என்ன? 0. அப்ப கியூட ரிசல்ட் எங்களுக்கு 0. அந்த 0 ஆனது அப்படி இங்க வரும் பிள்ளைகள். 0வையும் 0வையும் கூட்டினால் 0. 0ஓட பார் எங்களுக்கு என்ன? 1. அந்த அடிப்படையில கியூட பார் எங்களுக்கு 1. அந்த 1 அப்படியே மேல போகும் பிள்ளைகள். மேல போனா 1ம் 1ம் கூட்டப்பட்டா 1. 1 பார் என்ன? 0. அப்படியே 0க்களுக்கு வந்தா 0 கூட்டப்பட்ட 0. 0ஓட பார் பிள்ளைகள் 1. எப்படி போட்டாலும் சேம். மூணாவது நிலையில பாருங்க, எஸ்ஸுக்கு 1, ஆருக்கு 0. அப்ப 6 நிலைகளை நாங்க மாத்துறோம். ஆருக்கு 0, எஸ்ஸோட நிலையை மாத்தல. எஸ் வந்து 1. 0 அங்கால நொட்டாயின வார பெருமானம் எத்தனை? 1. அப்ப கியூட ரிசல்ட் எங்களுக்கு 1. அந்த 1 அப்படியே கீழே வரும் பிள்ளைகள். 1ஓட 1 கூட்டினா 1. 1ஓட பார் எங்களுக்கு என்ன? 0. ஸோ இந்த இடம் யாரு? 0. அந்த 0 அப்படியே மேல போகும் பிள்ளைகள். போனால் 0 எங்களுக்கு 0. 0ஓட பார் என்ன பிள்ளைகள்? 1. சேம் திங். ஃபைனல்ல 2க்குமே 1 பிள்ளைகள். எனக்கு இவருக்கும் 1 போகுது, இவருக்கும் 1 போகுது. இந்த 1 எங்களுக்கு அங்கால நொட்டாயின வார பெருமானம் என்ன? 0. அந்த 0 அப்படி எங்களுக்கு இங்க வருது பிள்ளைகள். 0வோட 1 கூட்டினோம்டா 1. 1ஓட பார் என்ன பிள்ளைகள்? 0.
மேலும் நான் அப்படியே அந்த 0 இங்க பாஸ் பண்றேன். 0 ஒன்றை கூட்டினா 1, 1 பாருங்க பிள்ளைகள் 0. ஓகே, ஸோ இதுதான் எங்களோட ஃபைனல் ஆன்சர். இதுல வளமையான திங் தான் கியூக்கு 1ன்னு சொன்ன பிள்ளைகள் இதை நாங்கள் செட் நிலை என்று சொல்லுவோம். அதே போல கியூக்கு 0 அப்படின்னு சொன்னா இந்த நிலையை நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் ரீசெட் நிலை அப்படின்னு சொல்லி. ரைட், ஸோ முதலாவது வந்தது யார் பிள்ளைகள் எங்களுக்கு செட் நிலை, இரண்டாவது வந்து எங்களுக்கு யாரு ரீசெட் நிலை. ஓகே, இப்ப எங்களுக்கு முதலாவது ரிசல்ட் ஆனது மாறாம தான் மூணாவதுல வந்திருக்கு. அப்ப மூணாவது யாரு பிள்ளைகள் எங்களுக்கு மாறாத ஒரு பெருமானம், அது யாரு நாட் சேஞ்ச். கடைசி ஸ்டெப்ஸ் யாரா இருக்கு, நான் ரெண்டையும் ப்ளஸ் பண்றேன்னு எந்த மாற்றம் நடக்கல. இது சரியானதா? நோ, இது இன்வேலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட். கிளியர்? எனிஒன் யாருக்கு டவுட் இருக்கா? சொல்லுங்க. ரைட், கீழே தரப்பட்டுள்ள முழு கூட்டிக்கான தர்க்க சுற்றை கருதுக. இது வந்து ரெண்டு முழு கூட்டிக்கான தர்க்க சுற்று பிள்ளைகள் தனியா சொற்கோவைகளை பயன்படுத்தி எண்டோனோட்டை பயன்படுத்தி கீறதுக்கான சீக்கியம். இதுல சம்பந்தி எக்ஸோருக்கு சமன், ஸோ எக்ஸோருக்கு சமனான சொற்கோவை எடுத்திருக்காங்க. கேரி அவுட் உங்களுக்கு தெரியும், நார்மலா ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசிக்கு சமன். ரைட், இதுல செய்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு பிள்ளைகள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு அன்கேட் பெருக்கும் யாரோட எங்களுக்கு சி வருது பிள்ளைகள். தென் அப்படியே பாத்தீங்கன்னா பீட பார் வருது, ஏட பார். அப்ப வாரது என்ன பிள்ளைகள் ஏ பார் இன்டூ பி பார் இன்டூ இங்கே வாரது யாரு சி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதே ஏ பார் இன்டூ இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பி இன்டூ இங்க பாத்தீங்கன்னா சிட பார். அதே போல பிறகு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இது எங்களுக்கு ஏ வருது, ஏ ரைட் ஏ. இந்த மேலே பாத்தீங்கன்னா பீட பார், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சிட பார். அதே போல இதை பாத்தீங்கன்னா ஏ வருது, இங்க பாத்தீங்கன்னா பி வருது, இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சி வருது. அப்ப சம் யாருக்கு சமன் ஏ பார் பி பார் சி பிளஸ் சொல்லுங்க ஏ பார் ஏட பார் பி பார் சி பிளஸ் செகண்ட் கோவை யாரு பிள்ளைகள் ஏ பார் பி சி பார் பிளஸ் ஏ பார் பி சி பார் பிளஸ் ஏ பார் பி சி பார் பிளஸ் ஏ பி பார் சி பார் பிளஸ் ஏ பி பார் சி பார் பிளஸ் ஏபிசி. கேரி அவுட் யார் சமன் பிள்ளைகள்? இது எங்களுக்கு பிஏ சொன்னா ஏபி ரைட், இது எங்களுக்கு ஏ, இது எங்களுக்கு சி, இது எங்களுக்கு ஏன்னு சொன்னா பிள்ளைகள் இது யார் எங்களுக்கு ஏபி இல்லை, இது எங்களுக்கு சி டப்பாடு என்ன, இது சி, இது எங்களுக்கு பி இல்ல. மேலுக்கு எடுத்து பாருங்க, சியும் பியும். அப்ப இது யாரு பிள்ளைகள் பிசி, இது எங்களுக்கு யாரு சியும் ஏயும் அப்படின்டா ஏசி, இது எங்களுக்கு ஏயும் பியும் அப்படின்டா ஏபி. ஸோ கேரி அவுட் யாருக்கு சமன் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசிக்கு சமன். மேலுள்ள சுற்றின்படி சம்மானது எந்த ஒற்றை வாயிலுக்கு சமன்? அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. யாருக்கு பிள்ளைகள் எக்ஸோ தெரியலன்னு சொன்னா ட்ரிக்ஸ் டேபிள போட்டு பாருங்க, அவுட்புட்ல அது யாருக்கு சமன் சொல்லி. ஓகே, 9வது கொஸ்டின், கீழே தரப்பட்டுள்ள முழு கூட்டிக்கான தர்க்க சுற்றை கருத்தில் கொண்டு கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. ஓகே, இது ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரிக்ஸ் டேபிள வந்து பூரணப்படுத்தட்டுமா? சிம்பிள். முதலாவது சம் இருக்க பிள்ளைகள், ரெண்டாவது கேரி அவுட், மூணையும் கூட்டினோம்டா வாரது 0. கொண்டு செல்லல் பெருமானம் யாரு பிள்ளைகள் 0. இங்க நாங்க கொண்டு செல்லலைங்கிறது என்னத்த பிள்ளைகள், லைக் நாங்க இப்ப ஒன்றோட ஒன்றை கூட்டுறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒன்றையும் கூட்டினா சைஃபர், கொண்டு வரோமா இல்லையா? கொண்டு போறோம். ஸோ நாங்க கூட்டி வந்த விளைவு இது எங்களுக்கு யாருக்கு மட்டும் சம்மா இருக்கும் பிள்ளைகள், நாங்க கொண்டு சென்ற பெருமானம் இது யாருக்கு மட்டும் எங்களோட கேரி அவுட் பெருமானமா இருக்கும். ஓகே, இப்ப சொல்லுங்க, நீங்க 3 0 கூட்டுறோம், கூட்டினா பிள்ளைகள் ரிசல்ட் எங்களுக்கு சைஃபர், முன்னுக்கு எதுவும் போகுமா? போகாது.
சைஃபர் சைஃபர் ஒன்றை கூட்டின பிள்ளைகள் ஒன்று வரும் முன்னுக்கு எதுவும் போகுமா? போகாது. அதே மாதிரி சைஃபர் ஒன்று சைஃபரை கூட்டினோம்னா ஒன்று முன்னுக்கு எதுவும் போகுமா? போகாது. ஒன்றையும் கூட்டின பிள்ளைகள் சைஃபர் நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகிறோம். ஓகே. அதே போல இந்த இடத்துல ஒன்னோட சைஃபரை கூட்டினா ஒன்று முன்னுக்கு எதுவுமே போகாது. இந்த இடத்துல நான் ஒன்றோட ஒன்றை கூட்டினா சைஃபர் முன்னுக்கு கொண்டு போகும். அதே போல இங்கேயும் ஒன்றையும் கூட்டினா சைஃபர் முன்னுக்கு கொண்டு போகும். 3 தடவை கொண்டு வந்த பிள்ளைகள் ஒன்று முன்னுக்கு கொண்டு போகும். இது சாதாரணமான பைனரி கூட்டல். ஓகே. கேட்ட கொஸ்டின், முழு கூட்டியின் சி அவுட்டுக்கான வெளியீடு AX or B into C plus ABற்கு சமனாக காணப்படும் என மாணவனுடன் கூறினார். நீர் இக்கூட்டுடன் இணங்குகின்றீரா? ஆம் அல்லது இல்லை. உமது விடையை நியாயப்படுத்துக. இப்ப நியாயப்படுத்தலுக்கு பிள்ளைகள் ஈஸியான நாங்கள் ஒரு வழி ட்ரூத் டேபிள் போட்டு காட்டுறது. ஓகே. அப்ப நீங்க ஏபிசி என்று சொல்லி இன்புட் எடுங்க. அவுட்புட் யார் பிள்ளைகள்? AX or B. அடுத்த லைன்ல AX or B into C. அடுத்ததுல AB. அடுத்ததுல AX or B into C plus AB. இப்போ எங்களை இந்த கொலமால வார ரிசல்ட்டும் மேலுக்கு வந்த ரிசல்ட்டும் சேமா இருக்கும்னு சொன்னா பிள்ளைகள் சொல்லுங்க. மேலுக்கு இங்க இருக்கிற ரிசல்ட்டும் இதால வந்த ரிசல்ட்டும் சேமா இருக்கும்னு சொன்னா அது சமன். ஓகே. ப்ரூவ் பண்றதுக்கான அழகான ஒரு டெக்னிக். சரியா? ரைட். ரைட். 0 1 0 1 0 1 0 1. Here 0 0 1 1 0 0 1 1. இங்க எங்களுக்கு 4 times 0. இங்க எங்களுக்கு 4 times 1. ரைட். இப்போ நாங்கள் அவுட்புட்டை போட்டோம்னா சரி பிள்ளைகள், இது எங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்னு, இதெல்லாம் உங்களுக்கு இன்டர்மீடியட் அவுட்புட். ஓகே. இதில் AX or B என்ன சொன்னால் ஏயோட பி நான் எக்ஸோர் பண்ண போகிறேன். எக்ஸோருக்கான தியரி என்ன? வழங்கப்படுகின்ற இன்புட்ஸில் ஒன்று என்கிற இன்புட் ஆனது ஒற்றை எண்களில் ஒட் நம்பரில் வந்தால் வெளியீடு உண்டு. இப்போ 0 0 போன பிள்ளைகள் 0, 0 0 போனால் 0, 0வோட 1 போன பிள்ளைகள் ஒரு தரம் போகுது உண்டு, அதனால உண்டு. 0வோட 1 போனால் 1, 1ஓட 0 போனால் 1, 1ஓட 0 போனால் 1, 1 மண்ணும் போன பிள்ளைகள் 1 போகுது, பட் 2 டைம்ஸ் போகுது. இது ஒற்றை எண் இருக்குமா? 1 இரட்டைய வடிவத்துல போகுது பிள்ளைகள், ஒற்றை வடிவத்துல போகல. ஒற்றை எண் வடிவத்துல போனா தான் வெளியீடு உண்டு, மற்ற டைம் எல்லாம் 0. அப்போ 1 மட்டும் போகுது பிள்ளைகள் 2 டைம்ஸ், இது எங்களுக்கு 0. ஹியர் ஆல்சோ 0. இப்போ நாங்க இவரோட யாரை மல்டிப்ளை பண்ண போறோம்? சியோட. அப்ப பெருக்கக்குள்ள பிள்ளைகள் எங்கேயாச்சும் 0 வந்தாலும் வெளியீடு 0. நாங்க தைரியமா போடலாம். AX or Bக்கு முதல் 2 இடத்துலையும் 0, பெருக்கினாலும் 0. கடைசி 2 இடமும் 0 பிள்ளைகள், பெருக்கினாலும் 0. இப்போ நாங்க AX or B ஆல சியை பெருக்க போறோம். சிக்கு அங்கே எல்லாம் 0, அங்கே வெளியீடு 0. சிக்கு இங்க 0 இருக்கு, 0 × 1 வந்து 0. ஓகே. அதே மாதிரி சிக்கு இங்க 0 இருக்கு, 0 × 1 வந்து 0. மற்ற இடங்கள்ல மாத்திரம்தான் ரெண்டுக்குமே 1 வந்து இருக்கு, இவங்களுக்கு 1. ஓகே. இப்போ நாங்க ஏயால பியை பெருக்க போறோம். ஷார்ட்கட். ஏக்கு முதல் 4 இடத்துலையும் 0, பெருக்கினாலும் முதல் 4 இடம் யாருக்கு பிள்ளைகள் 0. பிக்கு 2 ஸ்டெப்ஸ்லையும் 0, பெருக்கினாலும் என்ன வரும் பிள்ளைகள் 0. இவங்க 2 பேரும் எங்களுக்கு 1. இப்போ எங்களுக்கு AX or B into C இங்க இருக்கு, AB இங்க இருக்கு, இவங்க 2 பேரையும் கூட்ட போறோம். 0 + 0 0, இங்க எனக்கு 0, இங்க எனக்கு 0. 1ஓட 0 கூட்டினா பிள்ளைகள் 1, இங்க எங்களுக்கு 0, இங்க எங்களுக்கு 1, இங்க எங்களுக்கு 1, இங்க எங்களுக்கு 1. அப்படியே நான் மேல போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். 0 0 0 1 0 1 1 1, 0 0 0 1 0 1 1 1. இப்போ நாங்கள் போடலாம். அங்கே வந்த ஃபைனல் காலம், சி அவுட். இப்போ சி அவுட் ரிசல்ட் நாங்கள் போட்டோம்னா பிள்ளைகள் சேம் ரிசல்ட் தான் வந்திருக்கு எங்களுக்கு. ரைட். இப்போ நாங்கள் போடலாம். மேலுள்ள உண்மை அட்டவணையின் படி, உண்மை அட்டவணையில் உள்ள மேலுள்ள உண்மை அட்டவணையில் உள்ள
ரைட். மேலுள்ள உண்மை அட்டவணையில் உள்ள சி அவுட்டின் விளைவானது ஏ XOR B into C plus AB எனும் கோவையின் விளைவுக்கு சமனாக உள்ளது. கோவையின் விளைவிற்கு சமனாக உள்ளது. நான் ஷார்ட்டா போட்டுக்கு நீங்க அழகா போடுங்க. ஓகே, இப்படி போட்டீங்கன்னா சரி, சிம்பிள் விஷயம். அடுத்தது பாருங்க, அரைக்கூட்டிக்கான தர்க்க சுற்றை NAND வாயிலை மாத்திரம் பயன்படுத்தி அமைக்க அனைத்து உள்ளீடுகளையும் வெளியீடுகளையும் தெளிவாக காட்டுக. ரைட். NAND மாத்திரம் பயன்படுத்திக்கிறோம் பிள்ளைகள், அரைக்கூட்டிக்கான செய்கூட்டு. ஓகே, Sir, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கடா. சொல்லுங்க. முதல் கேள்விக்கு அந்த கோவை வந்து ஏபி இன்டூ பிசி அந்த n கோவைக்கு சமனா இருக்குன்னு காட்டலாதா? அப்படி காட்டி சொல்லலாதா? எதுலடா? இப்போ அந்த பி பாட்டுக்கு டேபிள் போடாம ஓ, ஏபி இன்டூ பிசி இன்டூ ஏசிக்கு சமன்னு காட்டினா அதுதான். அது எப்படி நீங்க சொல்றீங்க கேட்டா நீங்க சொல்றீங்க நாங்க பாடம் வாங்கி வச்சிருக்கோம், அதனால சொல்றோம். Right. பாடம் வாங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. அந்த கோவை எப்படி வந்தேன்னு சொல்லி. ஓகே சார். சரியா? அந்த இப்ப விளக்கத்தனி கேட்காங்க, ஆஹா. எங்களுக்கு தெரியும். அது நாங்க பாடம் வாங்கி வச்சதால நாங்க சொல்றோம் இருக்குன்னு சொல்லி. அது இன்னொருத்தன் ப்ரூவ் பண்ண சொன்னா நாங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? ஒன்று பூலியன் விதிகளை பயன்படுத்தி சுருக்கி காட்டலாம். இங்க நாங்க சுருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு எங்களுக்கு, இல்லையா? அப்ப இந்த மாதிரி வழக்கங்களுக்கு என்ன டேபிள்ல போட்டு நாங்க அவுட்புட்டை வச்சு சேமா காட்டுறது. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, அரைக்கூட்டிக்கான தர்க்க சுற்றை NAND வாயிலை மாத்திரம் பயன்படுத்தி அமைக்க அனைத்து உள்ளீடுகளையும் வெளியீடுகளையும் தெளிவாக காட்டுக. ஓகே, சோ அழகா பாத்துக்கோங்க. ரைட். சரி பாருங்களா, இப்ப நாங்க ஹாஃப் ஆர்டருக்கான செய்கூட்டு இருப்போம் இல்லையா? இது எங்கடா ஹாஃப் ஆர்டர்? நீங்களே சொல்லுங்க. ஹாஃப் ஆர்டர்ல பிள்ளைகள் நார்மலா சம் யாருக்கு சமன்? XOR. சம் வந்து XORக்கு சமன். ரைட். இங்க இருங்க, உங்களுக்கு சம் இருக்கா? சம் வந்து யாருக்கு சமன் பிள்ளைகள்? XORக்கு. A XOR Bக்கு எங்களுக்கு சமன். ரைட். கேரி அவுட் யாருக்கு சமன் சொன்னால் இதுவும் நாங்க படிச்சிருக்கோம், ANDக்கு சமன், ABக்கு சமன். ஸோ ஹாஃப் ஆர்டருக்கான தர்க்க சுற்றானது A இருக்கு, இங்கால B இருக்கு, இது A லைன், இது B லைன். இப்ப இது எங்களுக்கு A போகுது பாருங்க. ரைட். A அண்ட் தென் B. இதை நான் யாரு கூட பாஸ் பண்றேன்னு சொன்னால் XOR கூட பாஸ் பண்றேன். இதுதான் எங்களுக்கு சம். கேரி அவுட் யாருக்கு சமன்னு சொன்னா AND கேட்டுக்கு. ஸோ இதை நான் யாரு கூட பாஸ் பண்ண போறேன்னு சொன்னா AND கேட்டு கூட. ஓகே, பட் எங்களுக்கு கீழே சொல்லியிருக்காங்க பிள்ளைகள், தனியாக நீங்க NAND வாயில மாத்திரம்தான் பயன்படுத்திக்கிறணும். இதை பயன்படுத்தி NAND பயன்படுத்தி அப்படின்னு சொன்னா நாங்க XOR பயன்படுத்தலாம். ஒன்று XORக்கு சமனான சொற்கோவைகளை யூஸ் பண்ணலாம். அந்த சொற்கோவை யார் பிள்ளைகள்? A பார் B சக AB பார், அல்லது பொஸ்ஸ பயன்படுத்தலாம். என்ன அந்த கோவை? A சக B இன்டூ A பார் சக B பார். ஓகே, சொற்கோவை அல்லது நாங்க பொஸ்கோவையை பயன்படுத்தலாம். டன். NAND கேட்டை பயன்படுத்தி செய்கூட்டு அமைக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஒருக்கா பார்த்துக்கோங்க பிள்ளைகள். உங்களுக்கு NAND கேட்டை பயன்படுத்தி AND கேட் அடிக்க தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி OR கேட் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, NANDங்கிறது எப்படி இருக்கும்? NANDங்கிறது இதுதான் பிள்ளைகள் எங்களுக்கான NAND கேட் இல்லையா? இப்ப நாங்க ஏபி என்று சொல்லி 2 விதமான இன்புட்டை பயன்படுத்தினால் வார விளைவு யாரா இருக்கும் பிள்ளைகள்? ஏபி முழுவதின் வாரா இருக்கும். ரைட். இதே இது நாங்க அன்கேட்டை யூஸ் பண்ணோம்டா பிள்ளைகள், அன்கேட்டால வார விளைவு யாரா இருக்கும்டா ஏயையும் பியையும் வழங்கினால் ஏபிங்கிற ரிசல்ட் தான் பிள்ளைகள் எனக்கு கிடைக்கும். அப்ப NAND கேட்டை பயன்படுத்தி அன்கேட்டை நான் அமைக்கணும் மாட்டா, NANDல இருந்து அண்டை நான் பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு எது இடைஞ்சலா இருக்கு? இந்த முழுவதின் பார் இல்லையா? அப்ப நாங்க ஒரு லோடு படிச்சிருக்கோம் பிள்ளைகள், பாருக்கு மேல பார் வந்தா அந்த பாருங்களுக்கு கேன்சல் ஆகும். டபுள் கம்ப்ளிமெண்ட் லோ படி ஞாபகம் இருக்கா? அப்ப நாங்க போடலாம். இங்க பாருங்க, NAND பயன்படுத்தி அண்ட் அமைக்கிறதுக்கான டெக்னிக். இது எங்களுக்கு NAND கேட். ஏயையும் பியையும் வளர்க்குற பிள்ளைகள்,
இங்க எனக்கு வார ரிசல்ட் ஆனது ஏபி முழுவதின் பார். இந்த முழுவதின் பார் நான் கலட்டணும். அப்ப என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா நான் ஒரு நோட் போடணும். அந்த நோட் எங்களுக்கு யாரா இருக்கும்டா நேன் சார்ந்த நோட்டா இருக்கும். எப்படி ஒரு இன்புட் வந்து அது எங்களுக்கு ரெண்டா பிரிஞ்சு எங்களுக்கு நேண்டு கூட போகும். இது நாட் கேட், நேன் சார்ந்த நாட் கேட். இப்ப இங்கால வரக்குள்ள என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லுங்க. ஏபி பாருக்கு மேல இன்னொரு பார் போடும். பாரு கேன்சல் ஆனா இது யாருக்கு சமன்? ஏபிக்கு சமன். ஓகேவா? ஓகேவாடா? ஓகே சார். ரைட். ஸோ இப்போ நாங்க பார்க்கலாம் பாருங்க, நேண்டை பயன்படுத்தி நாங்க எப்படி ஓவர் கேட் அடிக்கலாம்னு பார்ப்போம். ஓகே, நேண்டை பயன்படுத்தி எப்படி நாங்க ஒரு ஓவர் கேட் அடிக்கலாம். ரைட். அப்ப நேண்டை பயன்படுத்தி அண்ட் அமைக்கிறது ஈஸி. காரணம் நேண்டைங்கிற பிள்ளைகள் பெருக்கி போட்டு பார் போட்டு இருக்கும். அந்த பாரை நாங்க ரிமூவ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நோட் போட்டோம்னா சரி. ஓகே ஃபைன். அப்ப ஏபி நாங்க வழங்கினால் வார விளைவுகளுக்கு யார் இருக்க மாட்டா பிள்ளைகள்? ஏபி. நைஸ். பட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, நான் ஓர் கேட்டு கூட ஒன்று வழங்குறேன்னு சொன்னா எங்களுக்கு வார விளைவு யார் இருக்குட்டா ஏ பிளஸ் பி இருக்கும். யாரா இருக்கும்? ஏ பிளஸ் பி. பட் நேண்டு கூடாக நான் வழங்குறத யார் பிள்ளைகள் அவுட்புட் எங்களுக்கு? அப்ப ஏயும் பியையும் வழங்கினா நேண்டு கூட வர அவுட்புட் யாருக்கு சமன்? ஏபி முழுவதும் பாருக்கு சமன். இதை நான் டிமோகனை பயன்படுத்தி உடைச்சு பார்த்தால் எப்படி வருது எனக்கு? ஏட பார் இன்டு பிளஸ்ஸா மாறும், பீட பார் கிடைக்குதா இல்லையா? ஏட பார் சக பீட பார் கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க நீங்க, எனக்கு ஏ சக பி தான் பிள்ளைகள் ரிசல்ட் வரணும். பட் இப்ப எங்கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படி ஏ பார் சக பி பார். நேண்டு கூட வந்த ரிசல்ட் பிள்ளைகள் ஏ பார் சக பி பார். ஏ பார் சக பி பாரை நான் எப்படி மாத்தணும் பிள்ளைகள்? ஏ சக பியா மாத்தணும். யாராச்சும் ஒரு கெட்டிக்காரப்புல சொல்லுங்க அப்போ. இதுக்கு மேல நான் முழுவதின் பார் போட்டா நான் எதிர்பார்த்தது வருமா வராதா? வராது. எப்படி வராது? எங்களுக்கு ஏக்கு மேல டபுள் பார் வரும். பட் எங்களுக்கு பிளஸ் எப்படி மாறுண்டா? இன்டூவா மாறுமா இல்லையா? மாறுமா இல்லையா? மாறும். அதனால நாங்க பின்னுக்கு பாருக்கு மேல பார் போட்டு போக இயலாது. ஒரு ஐடியாவை பாருங்க, நான் ஏய பாஸ் பண்ணினா பிள்ளைகள் எனக்கு வார் அவுட்புட்ல யார் இருக்கு? ஏட பார் இருக்கு. நான் ஏய பாஸ் பண்ணினால் ஏட அவுட்புட்ல யார் இருக்கு பிள்ளைகள்? ஏட பார் இருக்கு. அப்போ ஐடியாவுக்காக நாங்க செஞ்சு பார்ப்போம் பாருங்க. ஏக்கு நான் பார போட்டே நான் வழங்குறேன். ஏக்கு பார போட்டே வழங்குறேன். பி நோம்தா வழங்குறேன். இவங்க ரெண்டு பேரையும் நான் ஒரு நேண்டு கூட பாஸ் பண்றேன் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ரைட். இப்ப இது எனக்கு ஏ, இது எனக்கு பி. அப்ப இது எனக்கு ஏட பார். அப்ப நான் என்னத்த பிள்ளைகளை பாஸ் பண்றேன்? ஏட பாரோட நாங்க பெருக்கப்புறம் யாரு? ஏட பாரோட பெருக்கப்புறம் பிய. இது பெருக்கி போட்டு முழுவதின் பார் போடும். இது யாருக்கு சமன்? ஏ டபுள் பார் சக பி பாருக்கு சமன். இது எங்களுக்கு யாருக்கு சமன்? ஏ சக பி பாருக்கு சமனா இல்லையா பிள்ளைகள்? ஏ சக பி பாருக்கு சமனா இல்லையா? சொல்லுங்க அப்போ. சொல்லுங்க. ஓ ரைட். சோ நல்லா ஜோதிச்சு பாருங்க. இங்க நான் ஏ வழங்கியிருந்தா பிள்ளைகள் செவன் சார். பிள்ளைங்களே இங்க பாருங்க, நான் இப்போ ஏ வழங்கியிருக்கேன். ஏ வழங்கினா பிள்ளைகள் எனக்கு வார் ரிசல்ட் ஏட பார். அப்ப ஏ பார வழங்கினால் எனக்கு வார் ரிசல்ட் என்ன? ஏ. நான் ஏட பார வழங்கினால் வார் ரிசல்ட் எனக்கு ஏ. அதே மாதிரி பிஏ வழங்கியிருக்கேன், பி பார் கிடைக்குது. அப்ப பி பார வழங்கினால் யார் கிடைக்குதா? பி கிடைக்கும். ரைட். ஷார்ட்கட் என்ன பிள்ளைகள்? ஒரு நேண்ட் கேட்டை பயன்படுத்தி அண்ட் கேட் அமைக்கணும்டா நேண்டுக்கு வெளியே நாங்க பார போட்டா சரி. ஓகேவா? நேண்டை பயன்படுத்தி ஓர் அமைக்கணும்டா உள்ளீட்டுக்கு நாங்க இன்புட்டுக்கு நோட்டை கொடுத்து அனுப்பணும். இன்புட்டுக்கு நோட்டை கொடுக்கணும். ரைட். இப்ப நாங்க ட்ரா பண்ணுவோம் பாருங்க. ஹாஃப் ஆர்டரை பயன்படுத்தி ட்ரா பண்ணக்குள்ள பிள்ளைகள் அழகா பாத்துக்கோங்க. சம் வந்து நாங்க யார் யூஸ் பண்ண போறோம்? எக்ஸோருக்கு சமனான சப்கோவை. அது யார் எங்களுக்கு? ஏ பார் பி சக ஏ பி பார். கேரி அவுட் யாருக்கு சமன்? சி அவுட். சி அவுட் வந்து எங்களுக்கு அண்டுக்கு சமன் ஏ இன்டு பி. ஃபைன். அப்ப நாங்க போடுவோம் பாருங்க. இங்க லைனுக்கு ஏ இருக்கு, இங்க லைனுக்கு பி இருக்கு. ஓகே. இப்ப இங்கால பாத்தீங்கன்னா பிள்ளைகள் லைன் இருக்கு, தென் பில பாத்தீங்கன்னா லைன் இருக்கு. முதலாவது ஏட பார் பி. நாங்க நேண்ட பயன்படுத்தி அங்க வரப்போறோம். ஏட பார் பிள்ளைகள் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும் யாரு தெரியுமா? நேண்ட் சார்ந்த நோட்.
சாதாரணமான நோட் பாவிக்க இயலாது. காரணம் வினாவானது பிள்ளைகள் நேண்ட பயன்படுத்தி மட்டும்தான் நீங்க திருணும். தென் பி என்று சொன்னா பிஏ நீங்க பாஸ் பண்ணுங்க. சிம்பிள் திங். பிஏ நீங்க பாஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் யாரு கூட போகுது பிள்ளைகள்? இது ரெண்டும் யாரு கூட போகுது? ஒரு நேண்டு கூட போகுது. நேண்டு கூட போனா எனக்கு என்ன பண்ணும்? ஏட பாரோட பிஏ பெருக்கி முழுவதின் பார் போட்டு வைக்கும். இந்த முழுவதின் பார் எனக்கு தேவையா? தேவையில்ல. இப்போ வர கலெக்டர் எக்ஸ்ட்ரா நான் என்ன போடணும் பிள்ளைகள்? எக்ஸ்ட்ரா ஒரு பார் போடணும். ஓகேவா உங்களுக்கு? இது ஓகேவா? ஓகே சார். சார் சவுண்ட் கேக்குது இல்லை? இப்ப கேட்டா ஓ சார். இப்ப சரி சார். ரைட் ஓகே. அப்ப நான் கழிச்சது விலங்க 40. இல்ல சார். இல்ல சார். ஓகே, நான் ரிமூவ் பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காம மக்கள் ஒன்றையும் கிளாஸ் என்ன அப்ப சவுண்ட் எதுங்க காட்டிலாம் சொல்லிடணும் இல்லையா? இல்லாட்டி சிக்கன். இங்க பாருங்க, இப்போ எங்கள்கிட்ட ஏபி இருக்கு. இது ஏ, இது யாரு பிள்ளைகள்? பி. ஏட பார் பி என்ன சொன்னா இது எங்களுக்கு ஏட பார், இது எங்களுக்கு பி. ரெண்டு யாரு கூட போதும்? நேண்டு கூடாக. நேண்டு என்ன பண்ணும்? ஏட பாரையும் பியையும் பெருக்கி முழுவதின் பார் போடும். அந்த பாரை கலட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பார். அதே போல ஏ பி பார் சொன்னா இது ஏ, இது யாரு எங்களுக்கு? பிட பார். இது ஏயையும் பி பாரையும் பெருக்கி முழுவதின் பார் போடும். அந்த பாரை கலட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பார். இது ரெண்டும் ஓகேவாடா உங்களுக்கு? ஓகே. இப்போ நாங்க ஒரு தியரி ஒன்று படிச்சிருக்கோம். என்ன? நேண்ட பயன்படுத்தி ஓர் அடிக்கணும்டா இன்புட்டுக்கு நாங்க நோட்டை கொடுத்தானே பண்ணும். இப்ப எங்களுக்கு யார் இன்புட்? இவர் ஒரு இன்புட். அப்ப இவருக்கு ஒரு நோட் கொடுப்போம், இவருக்கு ஒரு நோட் கொடுப்போம். இப்ப இது ரெண்டும் யாரு கூட பாஸ் ஆக போகுது? ஒரு நேண்ட் கேட்டு கூட பாஸ் ஆக போகுது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல பிள்ளைகள் இந்த இடத்துல இங்க போட்ட பாரு, இந்த பார் எங்களை கலட்டுது. இந்த போட்ட பாரு, இந்த பார் எங்களை கலட்டுது. அப்படின்னா இந்த பார் எங்களுக்கு தேவையா? ரெண்டும் நாங்க போட்டு இன்ன போட்ட பார், இவர் ஒரு பார் போட்டா அதுக்கு மேல அவர் இன்னொரு பார் போடுறார். அப்ப இந்த ரெண்டு பார் எங்களுக்கு தேவையாடா? தேவையே இருந்தா நட்டம் எங்களுக்கு. அது மாதிரி இந்த பாரை மூவ் பண்ணுது. அப்ப இது எங்களுக்கு தேவையா? தேவையில்ல. அப்புறம் இவரை இல்லாம நாங்க ஸ்டேக் அவுட் இருக்கிறதுனால எப்படி வரும் பிள்ளைகள்? ரைட், ஃபைனல் ஸ்டேக் அவுட் எப்படி வரப்போகுது? அப்ப நாங்க கேரி பார்த்து போட்டு பென்சிலால கேரி போட்டு அழிச்சு விட்டீங்கன்னா சரி, ஓகே. ஃபைனலா எப்படி வரப்போகுது? ஏயும் பியும் எங்களுக்கு இன்புட். வெரி சிம்பிள் பாருங்க. ஷார்ட்கட் மெத்தட். ஏயும் பியையும் நான் யாரை கூட பாஸ் பண்ண போறேன்? சாரி, ஏட பாரையும் பியையும் யாரு கூட பாஸ் பண்ண போறேன்? நேண்டு கூடாக. அதே மாதிரி ஏயையும் பி பாரையும் யாரு கூட பாஸ் பண்ண போறேன்? நேண்டு கூடாக. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் டிரெக்டா யாரு கூட பாஸ் பண்ற பிள்ளைகள்? நேண்டு கூடாக. ஓகே, நாங்க நேண்ட்ல இருக்கிற நொட்டக்கல்கிட்ட போட்ட நோட்டும் ஓருக்கு மாத்துறதுக்காக போட்ட நோட்டும் கேன்சல் ஆகும்.
அதனால டைரக்டா கொண்டு அடிக்கலாம். ஓகேவா? இது யாருக்கு ஓகே. சமன்? யாருக்கு சமன்? சம்முக்கு சமன். இந்த நோட் யாருக்கான நோட் சொல்லுங்க. இந்த நோட் வந்து நேண்ட்ல இருக்கிற பார ரிமூவ் பண்றதுக்கு வந்தது. இது யாருக்கான நோட்? ஓரா மாத்துறதுக்கு நாங்க இன்புட்டுக்கு நோட் போட்டது இல்லையா? இது ரெண்டும் எங்களே கேன்சல் ஆகுமே. அப்ப நாங்க டைரக்டா வந்து கொண்டு அப்படியே அடிக்க முடியாது. சரி பிள்ளைகள். இதுல இது எங்களுக்கு சம்முக்கு சமன். கேரி அவுட் யாருக்கு சமன்? கேரி அவுட் வந்த பிள்ளைகள் அண்டுக்கு சமன். ஸோ ஏயும் பியையும் அண்டு கூட வழங்கணும்டா நான் நேண்டு கூட பாஸ் பண்றேன். ஏபி முழுவதின் பார் கிடைக்கும். அந்த முழுவதின் பாரின் பாரை ரிமூவ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு நோட் பாவிக்கேன். ஸோ ஹியர் எங்களுக்கு வார ரிசல்ட் பிள்ளைகள் ஏ இன்டு பி. இதுதான் எங்களுக்கு ஒரு ஹாஃப் இடத்துக்கான சர்க்யூட்டை நாங்க சொப்ப பயன்படுத்தி கறி இருக்கோம். கிளியர்? பொஸ்ஸ பயன்படுத்தி கறி காட்டணுமா? எனக்கு நோட் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு. நான் பொஸ்ஸ பயன்படுத்தி கறி காட்டுறேன். அதுக்கு முதல் குயிக் அண்ட் ஸ்கிரீன்ஷாட்டோ சார் அல்லது சொல்லுங்க. இப்போ நாங்கள் இது வரையக்குள்ள ரொம்ப குறைவான கேட்ஸ் வச்சு தான் வரையணுமா? அப்படி இருக்கா? லீஸ்ட் மோஸ்ட் லீஸ்ட் சர்க்யூட்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணணும் கேட்ஸ் அன்னைக்கு. ஏன்னா யூனிவர்சல் கேட்ஸ் வந்ததுக்கான நோக்கம் என்ன? தர்க்க சுற்றுக்களை அமைப்பதற்கான செலவினை குறைத்தலும் அவங்களுக்கான பருமனை குறைத்தலும். தர்க்க வாயில்களோட எண்ணிக்கை கூடினால்டா பருமன் கூடுமா குறையுமா? கேட்ஸ் கூட 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 சர்க்யூட் எங்களுக்கு பெருசா வருமே. நாங்க பழைய காலம் யூஸ் பண்ண டிவைசஸை விட இன்றைக்கு நாங்க பாவிக்கிற சாதனங்கள் எல்லாமே அளவுல சின்னனா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ரைட்? அவங்க யூஸ் பண்றாங்க எது? இப்படியான யூனிவர்சல் கேட்ஸ். கிளியர்? ஓகே. ரைட். இப்ப நான் யாரை பயன்படுத்தி கறி காட்ட போறேன் பிள்ளைகள்? பொஸ்ஸா பயன்படுத்தி கறி காட்ட போறேன். ஓகே. இப்ப சொல்லுங்க, பொஸ்ஸா பயன்படுத்திக்கிறக்குள்ள சம் யாருக்கு சமன்? சேம் எக்ஸ் தான். ஆனா கோவை யாருக்கு A சமன்? into A bar plus B. A plus B into A plus B into A bar plus B bar. நாங்க யாரை பயன்படுத்திக்கிற அப்புறம் நேண்டியா நோரையா? நேண்டா பயன்படுத்திக்கிற அப்புறம் இல்லையா? கேரி அவுட் பிள்ளைகள் வளமையான A into Bக்கு தான் சமன். இது எங்களுக்கு A இருக்கு, இங்க எனக்கு B இருக்கு. ரைட். இப்ப கவனிங்க, நீங்க நாங்களே படிச்சிருக்க பிள்ளைகள் கீரை முதல் கை வைக்க முதல் ஒரு ட்ரஃப் ஷீட் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பர்ல பிள்ளைகள் நீங்க அழகா ஒருக்கா போட்டு பாருங்க என்ன நடக்கும்னு சொல்லி. இதான் நேன் கேட் இல்லையா? அப்ப நாங்க ட்ரஃப்டா போட்டு பார்க்கணும் பிள்ளைகள். ஏபி. அப்ப என்ன வருது எங்களுக்கு? ஏபி முழுவதின் பார் கிடைக்கும். இதை உடைச்சு பார்த்தா யாருக்கு சமன்? ஏட பார் சக பீட பார். இதான் பிள்ளைங்க எனக்கு வந்திருக்கு தான். அப்ப ஏ சக பி வரணும்னா என்ன பண்ணணும்னா இன்புட்டுக்கு நோட்டை கொடுத்து பார்க்கணும். இதுக்கு இன்புட்டை நோட்டை கொடுக்கேன், இவருக்கு ஒரு நோட்டை கொடுக்கேன், இங்க நான் நேண்டு கூட பாஸ் பண்றேன். என்ன வரப்போகுது? ஏட பார், இங்க எனக்கு பீட பார். அப்ப இங்க வரக்குள்ள ஏட பார பீட பார பெருக்கி பார் போகுது. இது யாருக்கு சமன்? ஏ டபுள் பார் சக பி டபுள் பாருக்கு சமன். இது யாருக்கு சமன்? ஏ சக பிக்கு சமன். இந்த ஐடியாங்களுக்கு வந்துடணும். இப்ப சொல்லுங்க, ஏ சக பி தேவை பிள்ளைகள். நான் இன்புட்டுக்கு நோட்டை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப ஏ தேவைண்டா ஏக்கு பார போடுறேன். கிளியர்? பி தேவை என்று சொன்னா பிக்கு பார போடுறேன். இது ரெண்டும் யாரு கூட போகுது பிள்ளைகள்? நேன் கேட்டு கூடாக. கிளியர்? எங்களை வாதி யாருக்கு சமனா இருக்கும்? ஏ சக பிக்கு சமனா இருக்கும். ஃபைன். ஏ பார் சக பி பார்ண்டா ஏ பார் தேவையா? அப்ப ஏ நீ நார்மலா கொடு. பி பார் தேவையா? பி நார்மலா கொடு. இது ரெண்டும் யாரு கூட போகும் பிள்ளைகள்? ஒரு நேன் கேட்டு கூடாக. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் நான் பெருக்கணும்னா யாரை யூஸ் பண்ணணும்? அண்ட் கேட்டை நான் யூஸ் பண்ணணும். பட் நான் இங்க எதை யூஸ் பண்ண போறேன்? நேன் கேட்டை. அப்ப நேண்ட் கேட்ல இந்த நொட் ஒன்று எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. இந்த நொட்டை எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்றதுக்காக நான் இன்னும் ஒரு நேண்ட பாவிக்கணும். நேண்ட்ஸ் ஆர் த நொட். இது யாருக்கு சமன்? சம்முக்கு. கேரி அவுட் யாருக்கு சமன் பிள்ளைகள்? அதே அண்டுக்கு தான். அப்ப ஏபி முழுவதின் பார் வந்திருக்கு. இதை ரிமூவ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பார். இது யாருக்கு சமன்? சி அவுட்டுக்கு. கிளியரா இப்போ? ஓகே சார். வேற யாருக்கும் டவுட் இருக்கா?
ரைட், ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு நாங்க வரலாம். அடுத்த கொஸ்டின், அரைக்கூட்டிக்கான தர்க்க சுற்றினை நோர் வாயிலை மாத்திரம் பயன்படுத்தி அமைக்க. என்ன வாயில்? நோர் வாயில். ரைட், ஓகே. நோர் கேட்டை பயன்படுத்திக்கிறோம். கிளீன் பண்றேன். நான் தனியா உங்களுக்கு ப்ராக்டிஸ் தருவேனா யூனிவர்சல் கேட்ஸ்ல, பயப்படாதீங்க. நோர் கேட்டை பயன்படுத்திக்கிறோம் பிள்ளைகள். லைக் நோர் கேட்ற ஃபங்க்ஷன் இருக்க பாப்பமி. ரைட், நோர்ண்டா யாரோட குட்டி, யாரோட நோட் வந்த பிள்ளைகள்? ஓர் கேட்டோட நோட் வந்தது யார் எங்களுக்கு? நார் கேட். ஸோ ஏயும் பிஐ நாங்க வழங்கினால் வார் அவுட்புட் பிள்ளைகள் ஏ சக பி முழுவதின் பார். ஏ சக பி முழுவதின் பார் கூட்டி பார் போடும். அப்ப நோரை பயன்படுத்தி ஓர் கேட் அடிக்கிறது எங்களுக்கு ஈஸி. எப்படி? நோர்ல இருக்கக்கூடிய நொட்டை கலட்டணும்டா அங்க பின்னுக்கு நாங்க இன்னும் ஒரு நோட் போட்டோம்னா சரி பிள்ளைகள். அப்ப ஏயும் பிஐ நாங்க பாஸ் பண்ணினால் இங்கால வரும் பொழுது ஏ சக பிக்கு மேல 2 பார் வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆன பிள்ளைகள். ஃபைனல் ரிசல்ட் எங்களுக்கு என்ன? ஏ சக பி. இது நான் நேண்ட் அடிக்கணும்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவரோட கோவை நான் உடிச்சு பார்த்தா ஏ இந்த பார் ஏ பாரா வரும் பிள்ளைகள். பிளஸ் எங்களுக்கு இன்டுவா மாறும். பீட பார் யாரு பிள்ளைகள்? பி பார். ஆனா உண்மையா அன்கேட்டுக்கு ஏயும் பிஐ நாங்க வழங்கினால் வார ரிசல்ட் ஏபி தான் வரணும். பட் இங்க என்ன வந்திருக்கு? ஏ பார் சக பி பார். அப்ப எங்களோட ஐடியா என்னடா? ஏ வழங்கியிருக்கேன், ஏ பார் வந்திருக்கு. அப்ப ஏ பார வழங்கியிருந்தால் யார் வரும்? சொல்லுங்க. ஏ வழங்கியிருக்கேன், ஏட பார் எனக்கு ரிசல்ட்டா வந்திருக்கு. அப்ப ஏக்கு பார போட்டு அனுப்புனா ஏ வரும். ரைட், அப்ப ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். இங்க எனக்கு ஏக்கு நான் பார் கொடுக்க போறேன். அந்த நோட் எங்களுக்கு நோர் சார்ந்த நோட்டா இருக்கணும், கவனம். அதே மாதிரி பிக்கு நாம் பார கொடுத்து அனுப்புறோம் பாருங்க. பிக்கும் பார கொடுப்போம், அதுவுமே எனக்கு நோட் சார்ந்த நோட். இது ரெண்டும் யார கூட போகுது? நோர் கேட்டு கூட போகுது. இது எனக்கு ஏ, இது எனக்கு பி. ஏ எனக்கு நோட்டான பிள்ளைகள் ஏட பார், பி நோட்டானா பி இந்த பார். அப்ப இங்கால போக்குல ஏட பார் பிளஸ் பீட பார், அதுக்கு மேல முழுவதின் பார். இது யாருக்கு சமன்? ஏ டபுள் பார் பிளஸ் எங்களுக்கு இன்டு மாறும் பிள்ளைகள் பி டபுள் பார். ஸோ இது எங்களுக்கு ஏ இன்டு பிக்கு சமன். ஓகே, சிம்பிள் திங். இப்ப இதை பயன்படுத்தி நாங்க கறணும்னா சரி பிள்ளைகள், ஐடியா வச்சுக்கொண்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் பொஸ்ஸா பயன்படுத்திக்கிறேன். ஏ சக பி இருக்கு, பொஸ்ஸா பயன்படுத்திக்கிறக்குள்ள. ரைட், ஏ சக பி இருக்கு, அண்ட் தென் ஏ பார் சக பி பார் இருக்கு. இது எங்களோட சம்ட ரிசல்ட். கேரி அவுட் யாருக்கு சமன்? ஏபிக்கு சமன். இது சி அவுட்டுக்கான ரிசல்ட். இப்போ இது எங்களுக்கு ஏ, இது எங்களுக்கு பி பிள்ளைகள். ஏட பிடது. முதலாவது ஏ சக பி வேணும்னா வெரி சிம்பிள். நான் ஏயும் பியையும் ஒரு நோர் கேட்டு கூட வழங்குறேன். இங்க எனக்கு வாரது ஏ சக பி முழுவதின் பார். அந்த பார கலட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பார். ஏ பார் சக பி பார்னா ஏக்கு பார கொடுத்து அனுப்புறேன், பிக்கு பார கொடுத்து அனுப்புறேன். ஏ பாரம் பி பாரம் போகுது யாரு கூட? நோர் கேட்டு கூட. நோர் வந்து ரெண்டையும் கூட்டி பார் போட்டு வச்சிருக்கும். அந்த பாரை ரிமூவ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பார். டன். இப்போ நான் அண்ட் கேட்டு கூட வழங்கணும்னா உள்ளீட்டுக்கு நோட் கொடுக்கணும், இவருக்கு ஒரு நோட் கொடுக்கணும், இவருக்கு ஒரு நோட் கொடுக்கணும். அப்ப இந்த 2 நோட்டும் கலரமா இல்லையா? சொல்லுங்க. நான் அண்ட் கேட்டுக்கு மாத்துறதுக்காக இன்புட்டுக்கு நோட் போடுவேனே. அப்ப அந்த நோட்டும் நான் நோர்ல இருக்கிற நோட்டையும் கரெக்டா போட்ட நோட்டும் ரெண்டும் சேர்ந்த பிள்ளைகள் பார் பாரங்களை கேன்சல் ஆகுமா இல்லையா? சொல்லுங்களேன். பாரம் பாரம் கேன்சல் ஆகுமா இல்லையா? கேன்சல் ஆகும். அப்ப நாங்க எப்படி போடலாம்? அங்க போட டெக்னிக் டைரக்டா கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி சொல்லுங்க அப்போ? எங்களுக்கு ரைட், இதோட ஸ்டாப் பண்றேன். இவரோட நோட் நாங்க போட தேவையில்ல. காரணம் திரும்ப நேண்டுக்கு நாங்க நேண்ட வந்து திரும்ப எண்டுக்கு மாத்தக்குள்ள இன்புட்டுக்கு நோட் போடுவோமே, அதெல்லாம் 2 கேன்சல் ஆயிடும். அப்ப இது எங்களுக்கு ஏட பார், இது எங்களுக்கு பீட பார். இது ரெண்டும் எங்களுக்கு நோர் கேட்டு கூட போகும் பிள்ளைகள். ஓகே, இப்ப இவங்க 2 பேரையும் நான் யாரு கூட பாஸ் பண்ண போறேன்? இன்னும் ஒரு நோர் கேட்டு கூட. அவ்வளவுதான் சம். கேரி அவுட் பாருங்க, எங்களுக்கு ஏபிக்கு சமன் பிள்ளைகள். ஏபிக்கு சமன் சொன்னால் நாங்க நோர் கேட்டு கூட வழங்கினால் யார் எங்களுக்கு கிடைக்குது? ஏ சக பி முழுவதின் பார் கிடைக்குது. இது யாருக்கு சமன்? ஏட பார் இன்டு பீட பாருக்கு சமன். எனக்கு ஏ சக பி வேணும்டா பிள்ளைகள். நான் ஏ வழங்கினால் ஏட பார் கிடைக்குது. அப்படின்னா ஏக்கு பார போட்டா
ஏ கிடைக்கும். ஏட பார் தென் பீட பார். இதை யாரு கூட பாஸ் பண்ண போறேன்? ஒரு நோர் கேட்டு கூடாக பார் ரிசல்ட் என்ன? ஏட பார் சக பீட பார், அதுக்கு மேல முழுவதின் பார், இது ஏ இன்டு பிக்கு சமன். ஓகே, டன். குயிக்கான நோட் பண்ணுங்களா? ரைட், நாங்க இப்ப சொப்கோவையை பயன்படுத்திக்கிறலாம். சொப்கோவையை பயன்படுத்திக்கிறக்குள்ள கோவை என்ன பிள்ளை வரப்போகுது? சொப்புக்கு ஏட பார் பி பிளஸ் ஏபி பார் அண்ட் தென் இது சம்முடது கேரி ஆகிற பிள்ளைகள் எங்களுக்கு ஏ இன்டு பிக்கு சமன். ஓகே ஃபைன். இது எங்களுக்கு ஏ, இது எங்களுக்கு பி. ஏட லைன் பீட லைன் நாங்க நோரை பயன்படுத்திக்கிற அப்புறம் ஏட பார் பி தேவை. ஏட பார் என்றால் ஏ நார்மலா கொடுங்க. பி வேணும்னு சொன்ன பிள்ளைகள் பிக்கு நீங்க பாரை போட்டு கொடுங்க. ரைட், ஸோ அந்த பார் எங்களுக்கு நோட் சார்ந்த நாட். ஏன்னா நாங்க நோரை பயன்படுத்தி அண்ட் அடிக்க போறோம். இன்புட்டுக்கு ஒரு நோட்டை கொடுங்க. என்ன வரப்போன்னு செக் பண்ணி பார்ப்போமா? ஏ இருக்கு, சக பீட பார் இருக்கு, அதுக்கு மேல ஒரு பார், இது யாருக்கு சமன்? ஏட பார் இன்டு பி டபுள் பாருக்கு சமன். இது யாருக்கு சமன் பிள்ளைகள்? ஏ பார் பிக்கு சமன். சேம் ரிசல்ட் தான் எங்களுக்கு வந்திருக்கு. ஃபைன். ஏ தேவைன்னா ஏக்கு பார் போடுங்க. ஏ தேவைன்னா ஏக்கு பார் போடுங்க. பி பார் தேவைன்னா பியை வந்து நார்மலா வழங்குங்க. பிகாஸ் நான் நேண்ட பயன்படுத்தி நோரை பயன்படுத்தி அண்ட் அடிக்க போறேன். தென் இங்கால ஒரு நோர் கேட்ட கூட வழங்குங்க. ஃபைன். இப்ப ரெண்டு பேரையும் கூட்டணும். எங்களுக்கு சந்தோஷம் தான் இது. ரைட், இது ரெண்டையும் நான் கூட்டுறது பிள்ளைகள் நோர் கேட்ட பாவிக்க. நோர் வந்து கூட்டி போட்டு பார் போடும். அந்த பாரை கலட்டுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பார். இது யாருக்கு சமன்? சம்முக்கு. கேரி அவுட் ஏ இன்டு பிக்கு சமன். ஏ தேவைன்றால் ஏக்கு பாரை போடுங்க. பி தேவைன்னா பிள்ளைகள் பிக்கு பாரை போடுங்க. இது ரெண்டையும் நீங்க ஒரு நோர் கேட்டு கூட பாஸ் பண்ணுங்க. வார ரிசல்ட் ஏ பார் சக பி பார், அதுக்கு மேல முழுவதின் பார், இது ஏ டபுள் பார் இன்டு பி டபுள் பார், இது எங்களுக்கு ஏ இன்டு பிக்கு சமன். அவ்வளவுதான், கஷ்டமே இல்லை. டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் இருக்கா பார்க்கலாம்டா. என்ன கொஸ்டின் வந்திருக்கு? ரைட், இவங்களுக்கான சர்க்யூட்டை 4 நோர் கேட்டை பயன்படுத்தி திரட்டுமா? அதே போல இவங்களுக்கான சர்க்யூட்டை நேண்ட பயன்படுத்தி திரட்டுமா? இவருக்கு அண்டோ நோட்டை பயன்படுத்தி திரட்டுமா? இது நெக்ஸ்ட் டைம் சுருக்கட்டுமா? அதே மாதிரி இதை சுருக்கி வாரத்துக்கான சர்க்யூட்டை நேண்ட மாத்திரம் பயன்படுத்தி திரட்டுமா? எஸ், இது நீங்க செஞ்சு வைங்க பிள்ளைகள். நாங்க அடுத்த கிளாஸ்ல செக் பண்ணுவோம். அப்ப அடுத்த கிளாஸ்ல நாங்க அதை செக் பண்ணிட்டு எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸை நாங்க எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா சரி, அதோட இந்த டியூட் எங்களுக்கு முடியும். அடுத்த டியூட் இதே மாதிரி இன்னும் ஒரு டியூட் பிள்ளைகள். ஓகே, நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போமா? பாய்.